வணக்கம். இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஒரு நண்டுகளின் கதைகளை சொல்லட்டுமா? இயற்கை தான் எவ்வளவு வினோதமானதில்லை. அது தனக்குள்ள எக்கச்சக்கமான ஆச்சரியங்களையும் வினோதங்களையும் மறைத்து வைத்திருக்கிறது, படம் விரித்து காட்டுது. நம்ம பார்க்கறதுக்காக பல காட்சிகளை இயற்கை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறது உண்டு. அப்படி நடக்கிற காட்சிகளில் ஒன்று தான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நண்டுகளின் நடைபயணம். ஆஸ்திரேலியாவோட கிறிஸ்மஸ் தீவு அப்படின்னு ஒரு சின்ன தீவு இருக்குது. அந்த தீவில் எக்கச்சக்கமான சிவப்பு நிற நண்டுகள் வசிக்கின்றன. இந்த நண்டுகள் என்ன பண்ணும்னா, அந்த ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்மஸ் தீவில் இருக்கக்கூடிய காடுகளில் சின்ன குழிகள் அமைத்து அந்த குழிகளில் இருக்கும். காடுகளில் மரங்கள்லேருந்து விழக்கூடிய இலைகளை தின்றும், சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிட்டோம். அவை தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும். இலைகளை திங்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னா, இலைகள் அதிகமாக மண் மேலே விழுந்தது அப்படின்னா மண்ணுக்குள்ள மழை போகிறது தடைப்படும். அப்போ இது இயற்கை சமநிலையை பராமரிக்கும். இலைகளை தின்றதுனால அந்த இயற்கையோட சமநிலை பூமியின் மேற்பரப்பில் எவ்வளவு இலைகள் இருந்தால் போதுமானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இந்த நண்டுகளுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. நண்டுகள் எப்பவுமே கடல்ல இருந்து தான் உற்பத்தி ஆனவை. ஆனால் நிலத்துக்கு வந்த பிறகும் அது தன்னுடைய தாய் வீட்டை மறக்கிறதே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில், இப்போ மழைக்காலம்னா நமக்கு மழைக்காலம் இல்லையா, இதேமாதிரி ஆஸ்திரேலியாவிலையும் இந்த பருவம் தான் மழைக்காலம். ஒரு அக்டோபர்லேருந்து நவம்பர் இதுதான் மழைக்காலம். இந்த மழைக்காலத்தின் போது மழை விழுந்து நல்ல குளிர்ச்சி ஆன பிறகு ஒரு பௌர்ணமி நாள், அதில் தான் அந்த நண்டுகள் கடற்கரையை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடங்குது. எங்கே தாங்கள் பிறந்ததோ அந்த இடத்துக்கு நண்டுகள் பயணமாகும். எதுக்கு அப்படின்னா, திரும்பவும் முட்டையிடுவதற்காக. இயற்கை அந்த உயிரினங்களுக்குள்ள எவ்வளவு அதிசயங்களை வச்சிருக்கு பாருங்க. நண்டு தான், ஆனால் அதுக்கு பிறந்த இடம் தெரியும். அது என்ன செய்யும் அப்படின்னா, அது தீவிலிருந்து கிட்டத்தட்ட 810 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்யும். ஒரு நண்டு 2 நண்டு இல்லை, 5 கோடி நண்டுகள் இது மாதிரி பயணிக்கும். சிவப்பு நிறமா இருக்கும். ஒரு சாலை முழுவதும் அப்படியே ரெட் சீ மாதிரி ஆயிரும், சிவந்த நிறத்துல சாலை மாறிடும். ஆஸ்திரேலியாவில் இப்போ இந்த நண்டுகளின் பயணம் தொடங்கி இருக்கிறது. இப்போ இந்த நண்டு பயணம் தொடங்கிருச்சு அப்படின்னா, ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்கன்னா, சில சாலைகளை மூடிடுவாங்க. சில சாலைகளில் நண்டுகளுக்குன்னே ஒரு மேம்பாலம் அமைச்சிருப்பாங்க. அது வழியாக நண்டுகள் ஏறி அந்த பக்கம் சாலையை கடந்துடும். அழகாக கடந்து போகுது. அந்த காட்சிகள் எல்லாம் இயற்கை நமக்கு கொடுக்குற அதிசயமான காட்சிகள். அதுதான் நீ இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. காட்சிகளை பார்க்கறதெல்லாம் நண்டுகளின் பயணம் தான். அப்படி போகின்ற பயணத்தில் எப்படி இருந்து தெரியுமா, முதல்ல ஆண் நண்டுகள் தான் போகுமா. ஆண் நண்டுகள் வழி நடத்திக்கிட்டே போகும், பின்னாடி பெண் நண்டுகள் வரும். அது கடற்கரையை அடைந்த உடனே எந்த கடற்கரையில் அது பிறந்ததோ அதே கடற்கரைக்கு அந்த நண்டுகள் வரும். இணை சேர்ந்த பிறகு ஒரு கடற்கரையில் குழி தோண்டி பெண் நண்டு தங்கி கொள்ளும். ஒரு வார காலம் அங்கே இருக்கும். அங்கு முட்டையிடும். முட்டையிட்டு அடைகாத்து அந்த முட்டை பொரிக்கிற தருணம் வரும்போது அதுக்கு கரெக்டாக தெரியும். எப்போ பொரிக்கும் தெரியுமா? முட்டை கடலில் பௌர்ணமி வரும்போது கடல் அலை பொங்கி வரும். கரெக்டாக அதுக்கு இயற்கை அறிவை கொடுத்துருக்கு பாருங்க. எங்கே அலை எவ்வளோ தூரத்திற்கு வருமோ அந்த அலை திரும்புகிற இடத்துல தான் அது குழி தோண்டி இருக்கும். கடலுக்குள்ளே போய் தோண்டாது. முட்டையிட்டு கரையில் முட்டையிட்டு இருக்கும். பௌர்ணமி நேரத்தில் அலை கிளம்பி அலை உயரும். கடல் மட்டம் உயரும். அப்படி உயரும் போது அலை எவ்வளோ தூரம் வருமோ அந்த இடத்துல அது கரெக்டாக குழி தோண்டி முட்டையிட்டு இருக்கும். அலை முட்டைகள்லேருந்து பொரித்த குஞ்சுகளை அப்படியே அழைச்சிட்டு போகும். அந்த குஞ்சுகள் கடல் நீரில் போய் வளர்ந்து மீண்டும் நண்டுகளாகி திரும்ப கிறிஸ்மஸ் தீவுக்கே வந்துடும், தீவுக்குள்ளே வரும். இந்த பயணம் அதனுடைய வாழ்க்கையில் சுழற்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பெண் நண்டு கிட்டத்தட்ட 1,00,000 முட்டைகளை இடும். அதிலிருந்து வரக்கூடிய நண்டுகளின் குஞ்சுகள் கடலுக்குள்ளே போய் வளர்ந்து கடலில் இருக்கிற சிலது 1,00,000 முட்டையிலேருந்து 1,00,000 குஞ்சு 1,00,000 பெருகுமானா இல்லை. சிலது இரையாகும், சிலது தப்பி பிழைக்கும். தப்பி பிழைக்குங்கிற இயற்கை விதிக்கேற்ப தப்பி பிழைத்த நண்டுகள் மீண்டும் உயிரோடு வளர்ந்து கிறிஸ்மஸ் தீவுக்கு வரும். அது முழு வளர்ச்சி அடைந்த பிறகு தங்கள் பெற்றோர்களைப் போலவே இனப்பெருக்கத்துக்கு எங்கே பிறந்தமோ அந்த இடத்துக்கு போகும். இப்படி இயற்கை அதுக்கு கொடுத்துருக்கிற அந்த அறிவினால் நடக்கிற இந்த சுழற்சி இப்போ ஆஸ்திரேலியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த காட்சிகள் ஒரு வியப்புக்குரிய காட்சி இல்லை, வியப்பாக இருக்குதுல்ல. இயற்கை தான் எத்தனை அற்புதம் நிறைந்தது. இது மாதிரி இன்னொரு தகவலோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.